We're going to share only for a few minutes and then we are going to pray. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to think about, believe, inner healing and trading our sorrows. உள்ளான சுகத்தையும் நம்முடைய துக்கங்களை கைவிடுதலையும் குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். If you have ever been insulted or put down, would you please raise your hand? நீங்கள் எப்போதாவது அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது இழிவாக நடத்தப்பட்டிருந்தாலோ உங்களுடைய கையை உயர்த்துங்கள். யாரெல்லாம் அப்படி இருந்தீங்களோ கையை உயர்த்துங்க. If you have ever been let down by somebody you trusted or betrayed by a close friend or a family member, would you please raise your hand? ஒருவேளை நீங்கள் நம்பின யாராவது உங்களை கைவிட்டிருந்தால் அல்லது உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர் அல்லது குடும்பத்தின் மிக நெருக்கமான உறவினர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருப்பாரானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நல்லா கையை உயர்த்துங்க. பரலோகம் பார்க்கணும். பரலோகம் பார்க்கணும். I am asking for a reason. ஒரு காரணத்தோடு நான் உங்களுக்கு கேட்கிறேன். I am not going to see it, but God will see. நான் அல்ல, கர்த்தர் உங்களுடைய கரங்களை பார்க்கிறார். Have you ever been saddened and wounded by losing somebody very dear to you due to untimely death? உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களில் யாராவது அகால மரணத்தினால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனதினால் நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இருந்ததுண்டா? Have you ever felt lonely? Nobody cares for you. உங்களை யாரும் கண்டுக்கிறதில்லை, உங்களை குறித்து யாரும் விசாரிக்கிறதில்லை என்பதை குறித்து துக்கத்தில் நீங்கள் இருந்ததுண்டா அல்லது இருக்கு? தனிமையின் துயரம் உங்களுக்கு யாருக்காவது இருந்ததுண்டா? கொஞ்சம் கை தூக்குங்க. And lastly, how many of you live with regrets of the past? Some of the choices you made in the past, as these have adversely impacted your life today. நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த தவறான சில தீர்மானங்களிலாவது ஆகட்டும் அல்லது செய்த தவறினால் ஆகட்டும், இன்றைக்கு நீங்கள் அதனுடைய பலனை மோசமாக அனுபவித்து கொண்டிருக்கிறதுனால், நீங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால் நீங்கள் வேதனையோடு கூட துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஆமென். நிறைய பேர் இருக்கீங்க. நான் கேட்கறது புரியலன்னு நினைக்கிறேன். அப்போ படிச்சிருக்கலாமே, அப்பா சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கலாமே, தெரிய தேவையில்லாத ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. திரும்பி பார்க்காதீங்க. எது வேணா இருக்கலாம். கடந்த காலத்தில் நீங்கள் தெரிந்தெடுத்த தவறான முடிவுகள், அதனால் இன்னைக்கு கஷ்டப்படுறோன்னு சொல்லி நிறைய பேர் வேதனையில் இருக்கலாம். டுடே த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ அண்ட் டீல் வித் யூ. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களோடு உங்களை அதை குறித்து நிர்வகிக்க விரும்புகிறார். That's why he sent me here. அதே நோக்கத்துக்காக ஆவியானவர் என்னை இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். I want to tell you something and I want you to write it down. நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நீ அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு காரியத்தை எழுதிக்கங்க எங்கேயாவது. Jesus carried our sorrows first. இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கத்தை முதலாவது சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமப்பதற்கு முன்பாக, நம்முடைய வியாதிகளை சுமப்பதற்கு முன்பாக முதலாக இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், ஆமென். அவர் பிறந்ததிலிருந்து, even before he was conceived, even when he was conceived in his mother's womb, his father wanted to leave him, abandon him. When Mary was pregnant, imagine that. From that time until the last moment on this cross, he has experienced the sorrows of abandonment, loneliness, and all kinds of sorrows. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்தில் அந்த உருவான அந்த நேரத்திலே தானே
அவருடைய மரியாளுடைய புருஷனான யோசேப்பு அவரை மெதுவாக தள்ளிவிட வேண்டும், கைவிட வேண்டும், அவரை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். அப்பொழுதிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாள் முழுவதும் சிலுவையின் மரணத்தின் அந்த கடைசி நொடி வரைக்கும் இயேசு தன்னந்தனியராய் இருந்தார். When Jesus was in heaven, millions of angels, day in and day out, they were attending to him. They were worshiping him non-stop. He was God's only begotten Son. ஆனால் இயேசு பரலோகத்தில் இருந்த அந்த நாட்களில் கோடிக்கணக்கான தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து அவரை இடைவிடாமல் இரவும் பகலும் அவரை ஆராதித்து இருந்தார்கள். ஏனென்றால் அவர் தேவனுடைய ஒரே பேரான He குமாரன். comes here. ஆனால் பூமியில் வந்த பொழுதோ ஒருத்தரும் அவரை சீந்தல. அவர் தெருவில் போகும்போது கூட யாரும் பார்க்கல. Why did he go through that? ஏன் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையோடு போக வேண்டியது இருந்தது? For you and me. உங்களுக்காக, எனக்காக. He took our sorrows, our regrets, our pains, all this in all through his life until the last moment on the cross. நீங்களும் நானும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அந்த வாழ்நாளில் சிலுவை மரணம் வரைக்கும் அவர் சுமந்தார். We are going to read these two verses together. இந்த 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று வாசிப்போமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Amen. In Jesus' divine exchange for us, this is something less taught and less thought about. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த தெய்வீக பரிமாற்றத்தில் இந்த சம்பவம், இந்த காரியம்தான் குறைவாக கற்பிக்கப்பட்டு குறைவாக நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். Yet this was the first thing you see here in the last night of his life on this earth. ஆனால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து இருந்த அந்த கடைசி நாளின் கடைசி இரவில் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது காரியம் இதுதான். The last night before he was beaten up, before somebody spat on him, before he was slashed on the back, before he was crucified, the first thing that happened is somebody close to him betrayed him. He was hurt deeply. He knew he was going to be betrayed. All the disciples close to him, they deserted him and fled him. இயேசு கிறிஸ்து அவனுடைய அந்த கடைசி நாளின் கடைசி இரவிலே அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக, அவர் முகத்தில் காரி துப்பப்படுவதற்கு முன்னதாக, அவர் முதுகில் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக, அவர் வாரினால் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக, எல்லாவற்றுக்கும் முன்னதாக அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் வேதனையை அனுபவித்தார். எப்படி என்றால் அவரோடு கூட இருந்த எல்லாரும் அவரை தன்னந்தனியை விட்டு ஓடிவிட்டார்கள். Before that night, that last night, there is no record in the Bible that Jesus was sick. There is no record in the Bible that Jesus ever sinned. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நாளின் அந்த கடைசி இரவுக்கு முன்பதாக வரைக்கும் அவருடைய வாழ்நாளில் என்றைக்காவது அவர் சுகவீனமாக இருந்தார் என்பதாகவோ அல்லது அவர் எப்படியாவது யாராவது அடிக்கப்பட்டார் என்பதாகவோ வேதத்தில் எந்த பதிவும் கிடையாது. Or there is no record of his sinning. அவர் பாவம் செய்தார் என்பதை குறித்தும் எந்த பதிவும் இல்லை. But Bible says he was fully acquainted all through his life. He was acquainted with griefs and sorrows. ஆனால் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவிக்கிறவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு நெருங்கின ஒருவர் அகாலமாய் மரித்துட்டார்னு உங்களுக்கு துக்கம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பனை சிறு வயதிலே இழந்தார். சில பேர் ஊரை விட்டு இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு ஆண்டவர்னு நினைக்கிறோம். அவர் பிறந்த உடனே அவரை தூக்கி எகிப்துக்கு கூட்டு போனாங்க. You think of anything in your life, Jesus has gone through that pain.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய எந்த காரியங்கள், எந்த துக்கங்களாகட்டும், வேதனைகளாகட்டும், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். Sometimes you think your parents don't understand, your husband, wife, or somebody doesn't understand you. சில வேளைகளில் நீங்கள் உங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்கிறீர்கள், என்னுடைய புருஷன் என்னை புரிந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய பெற்றோர் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். You are so hurt, நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். you can't sleep. உங்களால் தூங்க முடியவில்லை. But Jesus took that already. ஆனால் இயேசு அந்த வேதனையை சுமந்தார். Of all the people on earth, Mary, his mother, should know that Jesus was supernatural because she conceived Jesus by the Holy Spirit, not by any man. She should know better than anybody else that Jesus was the Son of God. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவரை காட்டிலும் மரியாள், இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரால் இருப்பதால் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அறிந்திருக்க வேண்டும். அறியல, அறிந்திருக்க வேண்டும். She should have known. அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். But even Mary, one time she came and she wanted to drag Jesus out because she thought Jesus was crazy to say that he was Son of God. ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்தில் அந்த மரியாள் கூட தான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் அவர் பைத்தியம் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி அவரை அந்த இடத்திலிருந்து மெதுவாக அழைத்து கொண்டு போக பிரயாசப்பட்டார்கள், வந்தார்கள். Amen. Amen. That's why Mary is not divine. Mary is just a woman, just a human being. அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மரியாள் என்னையும் உங்களையும் போல சாதாரண ஒரு ஸ்திரீ தான், அவர்கள் தெய்வீக ஸ்திரீ But கிடையாது. now I'm talking about Jesus. Even his own mother and brothers, everybody misunderstood him. இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர்களாகட்டும், தாயாகிய மரியாள் ஆகட்டும், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறாக புரிந்திருந்தார். In heaven there is no confusion. ஆனால் பரலோகத்தில் எந்த குழப்பமும் கிடையாது. In heaven there is no confusion. பரலோகத்தில் இயேசுவை பற்றி எந்த குழப்பமும் கிடையாது. Even demons understood Jesus was the Son of God. பிசாசுகள் கூட இயேசு தேவகுமாரன் என்று புரிந்து கொண்டிருந்தது. But people like us, we rejected him. ஆனால் என்னை போல உங்களை போல நாம் ஜனங்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். Why? ஏன்? Why did he go through all this? அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட நிலையில் இயேசு கிறிஸ்து ஏன் கடந்து போக வேண்டும்? So that you and I don't have to go through that. ஏனென்றால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில் போகக்கூடாது என்பதற்கு. Today there is a supernatural release on all your self-pity, all your doubt, all your worries, all your sorrows about the past. கடந்த கால உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய சுய பரிதாபங்கள், உங்களுடைய கவலைகள், நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை தர விரும்புகிறார். Amen. ஆமென். சில பேருக்கு இங்க கூட வருஷம் நம்ம யாராவது ரொம்ப நெருங்கினவர்கள் இறந்து போயிருக்கலாம். அந்த வருஷம் அதை நினைச்சு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். God is going to heal you. அதையும் கூட தேவன் சுகமாக்க விரும்புகிறார். Amen. ஆமென். That is not right because Jesus already took your tears away. He wiped your tears away. He already took all that on the cross. அப்படி துக்கமாக இருக்கிறது நல்லதல்ல, அது சரியல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கங்களையும் பாடுகளையும் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். Turn with me to Matthew 26. மத்தேயு 26வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். It is possibly one of the saddest chapters of the Bible. வேதத்திலேயே அநேகமாக மிகவும் துக்கம் நிறைந்த ஒரு வேத பகுதி. At the same time, it is one of the greatest scriptural portions to receive our inner healing. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்முடைய உள்ளான காயங்களும் வேதனைகளும் நீங்கும்படியான ஆறுதல் அளிக்கக்கூடிய மிகவும் வல்லமை நிறைந்த வேத பகுதி. Amen. Amen. We are all going to read aloud. You don't have to stand up. We are going to read a few verses. ஒரு சில வசனங்களை நாம் சத்தமாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். இங்க வாசிக்கலாம். Read from your Bible verses 20 and 21. மத்தேயு 26, 20, 21வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறேன். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன்
என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 30லிருந்து 34 வரைக்கும். 30 to 34. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். Amen. Verses 48 and 49. 50. 48 to 50. 48, 49, 50வது வசனங்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். And in verse 56 at the end, it says, at that point, all the disciples deserted him and fled. 56வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். Amen. Hallelujah. அல்லேலூயா. Anyone who has experienced betrayal would tell you the real pain is not about what they did, the actual consequences. It is more about the impact of their act on your mind. அந்த காட்டி கொடுக்கப்படுதல், அந்த துரோகம், நம்பிக்கை துரோகம் அனுபவித்த யாரானாலும் நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவித்தவர்கள் நன்றாக சொல்வார்கள். அந்த நம்பிக்கை துரோகத்தினுடைய அதனால் வந்த அந்த விளைவுகளை காட்டிலும் அந்த நம்பிக்கை துரோகம் செய்த அந்த சம்பவம் நீண்ட நாட்களாக அது உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். I know that it hurts even many decades later. அநேக 10 ஆண்டுகளுக்கு அப்புறமும் இது நம்மை தாக்கி கொண்டே இருக்கும், அது காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நான் நன்றாக அறிவேன். 40 years before somebody betrayed me, even today I remember that. 40 வருஷங்களுக்கு முன்னதாக என்னை ஒருவன் நம்பிக்கை துரோகம் செய்தார், அது இன்றைக்கும் நான் மனதில் நினைவில் வைத்திருக்கிறேன். And the bitterness or the desire for revenge, they are quickly healed by the Lord and the fruit of the Spirit, by the fruit of the Spirit, but the disappointments about the person, they linger longer. பழிவாங்கும் எண்ணமாகட்டும் அல்லது அந்த கசப்பு எண்ணமாகட்டும், அது கர்த்தருடைய ஆவியானவராலும் ஆவியானவருடைய கனியினாலும் அது சீக்கிரமாய் குணமாகி போகும். ஆனால் அந்த வேதனை, அந்த வருத்தம் நீண்ட நாள் அது நிலைத்திருக்கும். யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க? மணிமாறன், யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க? யார் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க? Who will betray you? யார் உங்களை காட்டி கொடுப்பா? Who will betray you? நம்பி இருக்கிறவங்க. People you trust, people who is close to you, உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நீங்கள் யாரை அதிகமாக நம்பி இருக்கிறீர்களோ people you don't expect, நீங்கள் அதை அவர்களிடத்தில் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். somebody you don't like there, when they do something against you, that is not betrayal. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் எங்கேயோ இருந்து உங்களுக்கு எதிராக எதுவும் செய்தால் அது அது நம்பிக்கை துரோகம் அல்ல. But somebody who is like this with you, உங்களோட அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர், it hurts. அது உங்களை தாக்கும், காயப்படுத்தும். But just to meditate on the fact that Jesus took that hurt and sorrow, that kind of hurt and sorrow on the cross, it is such a liberating thought. When I read this portion in that morning a few days ago, when I was reading it, it just liberated me. And then I opened my email. You know, that same person who betrayed me 40 years back, he sent me an email thanking me for something, that I helped him to come to this country. Many years later, I helped him to come to this country. He said, this is my 25th anniversary. I praise God that you helped me. ஒரு நாள் காலை வேளையிலேயே இந்த இயேசு கிறிஸ்து
இப்படி என்னுடைய இந்த வசனங்களை எல்லாம் நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அதை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்தார் என்று நான் வாசித்த போது, அறிந்தபோது மிகவும் என்னுடைய எண்ணங்கள் மிகவும் விடுதலை ஆனது. நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் இமெயில் திறக்கும் பொழுது, என்னுடைய மெயில் திறக்கும் பொழுது, அந்த 40 வருஷத்துக்கு முன்னதாக அந்த நம்பிக்கை துரோகம் செய்த நபர் எனக்கு எழுதியிருந்தார். எனக்கு இன்றைக்கு 25வது ஆண்டு விழா, இந்த இடத்துல நீ என்னை கொண்டு வந்தாய், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஒரு செய்தி எழுதியிருந்தார். You understand? Because Jesus already took all that pain away. You don't have to carry it anymore. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா துக்கங்களையும் பாடுகளையும் ஏற்கனவே சுமந்து தீர்த்து When விட்டார். Jesus came after he was resurrected, he met with the disciples. Did they ever ask him for, did they ever apologize? We ran away. Did they ever say, oh, sorry Lord, I denied you? Did they say anything like that? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து அந்த சீஷர்களிடத்தில் வந்த பொழுது யாராவது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டேன், சாரி அப்படி சொன்னார்களா? And they might have, I don't know, but there is no record like that in the gospel. ஒருவேளை செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தில் அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. But Jesus walked into them. ஆனால் இயேசு தானாக அவரிடத்தில் போனார். The same Jesus is inside you. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம Do you understand? The same Jesus is inside you. அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். குடிக்காத ஆளுங்களை அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க பாருங்க. You don't have Jesus inside you. நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஆளை பார்க்காம திரும்பி பார்த்துட்டு போறீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இல்லை. And Jesus is inside you. Whether they ask you sorry or whether they regret, it doesn't matter. His peace and his joy, his character has been transferred to you. You will go there. அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள் அதற்கான தயங்குகிறாளோ என்னவோ, ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராலே நடத்தப்பட்டு நீங்கள் அவரிடத்தில் போக வேண்டும். Amen. ஆமென். Jesus walked the lonely path, so you don't have to walk. You will never need to walk that path. இயேசு கிறிஸ்து தனிமையின் பாதையில் நடந்ததினால் நீங்கள் அப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் நடக்க வேண்டிய அவசியமில்லை. Amen. ஆமென். Judas's betrayal is more than a footnote in the Bible. வேதத்தில் யூதாசனுடைய அந்த மறுதலிப்பு மிகவும் மோசமான ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. It goes to the human experience that causes deep hurt. அது மனுஷனுடைய அந்த அனுபவத்தில், அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக அவனை காயப்படுத்தும். இந்த நம்பிக்கை துரோகம் என்பது சாத்தான் கொடுக்கிறது. Because Lucifer was created by God only to worship God. He was created only to sing and worship God and God alone. தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, தேவனை மகிமைப்படுத்த மாத்திரம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த லூசிஃபர் என்கிற அந்த தூதன் அதற்காகவே உருவாக்கப்பட்டான். And he was the closest to God. அவன் தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவன். He was always by his side praising and worshiping him. அந்த தூதன் எப்பொழுதும் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருந்தான். There are millions of angels in the heaven, but this particular archangel, he was the one who betrayed God. He was the one who went against God and said, I can be like God, and rebelled against God. அங்கே பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த லூசிஃபர் மாத்திரம் அவன் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்தி தேவனுக்கு எதிராக எழும்பி அவன் கலகம் செய்தான். When he came down, அந்த லூசிஃபர் கீழே வந்த பொழுது, that is what he is doing with all the people, to betray each other, to betray husband betraying wife, wife betraying husband, parents betraying children, children betraying parents. All these things are going on. It is all from Satan. அவன் செய்த அதே நம்பிக்கை துரோகத்தை செய்யும்படியாக மற்ற ஜனங்களை அவன் தூண்டினான். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் நம்பிக்கை துரோகம், மனைவிக்கு விரோதமாக புருஷன் நம்பிக்கை துரோகம், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், இப்படி குடும்ப உறவுகளிலும் மற்ற உறவுகள் மத்தியில் இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை செய்கிறான். Because many of us fall to this temptation by Satan and we betray each other. நாமும் இப்படிப்பட்ட அந்த பிசாசின் தந்திரத்தில் அடிபட்டு மற்றவர்களை நாம் காட்டி கொடுக்க, நம்பிக்கை துரோகம் செய்ய. If I can ask each one of you, you can write a whole book full of betrayals and disappointments. உங்களில் ஒவ்வொரு இடத்துல கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய புத்தகம் நிறைய அப்படிப்பட்ட நபர்களுடைய பெயரை எழுதுவீர்கள், உங்களை காட்டி கொடுத்தவர்களை. But Jesus bore
all that sorrow before the cross and at the cross. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் சிலுவைக்கு முன்னால் அந்த பாதையிலும் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He was betrayed by a kiss. அவர் முத்தத்தினால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். என்ன பாருங்க, அவன் வேற எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆனா சாத்தான் யூதாசுக்குள்ள வந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. எப்படி காட்டி கொடுத்தான்? இவர்தான் சொல்லி காட்டி கொடுக்கல, தூரத்துல இருந்து பக்கத்துல வந்து முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தான். அதான் அவன் சைன், நான் போய் யாரை முத்தம் கொடுப்பானோ அவரை பிடிங்கன்னு சொல்லிட்டான். How often it happens. எவ்வளவு அதிகமாக இந்த காரியங்கள் நடக்கிறது. I want you to think, put yourself in Jesus' shoes. What he would have thought. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காலணியில் அந்த செருப்பில் உங்களை நீங்கள் வைத்து பாருங்கள், நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நினைத்திருப்பீர்கள்? He could not share his pain, his heartache with anybody. He was not married. He did not have anybody who can understand. His closest friends ran away. He was alone. இயேசு கிறிஸ்து மிகவும் தனிமையாயிருந்தார். அவர் திருமணம் செய்யவில்லை. அவருக்கு குடும்பத்தில் அவ்வளவு நெருக்கமாக இல்லை. நெருக்கமாயிருந்த சீஷர்கள் கூட ஓடி போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து For the தனிமையாயிருந்தார். Savior of the world, it was a lonely walk. இந்த உலகத்தின் இரட்சகருக்கு இது ஒரு தனிமையின் பாதை. சிலுவையின் பாதை தனிமையின் பாதை. He will not share that with anybody else. அந்த சிலுவையின் பாதையின் பாடுகளை அவர் வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். Because he will not share his glory with anybody else. ஏனென்றால் அதனால் வரக்கூடிய மகிமையை அவர் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வியாதிகளையும் கொஞ்சம் டாக்டர்ஸ், கொஞ்சம் சைக்காலஜிஸ்ட், கொஞ்சம் நண்பர்கள், மற்றது ஆண்டவர்னு இல்லை. Jesus and Jesus alone heals everything, every sin, every sickness, every sorrow that you have. Only him, nobody else. நம்முடைய துக்கங்களாகட்டும், பாடுகளாகட்டும், பாவங்களாகட்டும், எல்லா வேதனைகளாகட்டும், எந்த மனுஷனும் டாக்டரும் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் குணமாக்க முடியும். The loneliness of his life reached a climax on the cross. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தனிமையின் வாழ்க்கையின் உச்சம் சிலுவையில் எட்டியது. When he was on this earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது, those 33 years, அந்த 33 வருஷங்கள், he had one person he can trust. Always he can talk to him, he will talk back to him. அவர் நம்பத்தகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் இருந்தார். அவரோடு கூட பேச முடியும், அவர் இவரோடு கூட பேசுவார். He was not a man. அவர் எந்த ஒரு மனிதனும் அல்ல. He was not a human being. எந்த ஒரு மனித குலத்தில் உள்ளவனும் அல்ல. He was his father in heaven. இயேசு கிறிஸ்துனுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா. Until the last moment he was in communion with his father. அவருடைய அந்த வாழ்க்கையின் கடைசி நொடி பொழுது வரைக்கும் அவர் பிதாவோடு கூட தொடர்பு கொண்டே இருந்தார். But at the end, ஆனால் கடைசியில் even his father left him alone. அவருடைய நம்பியிருந்த பிதா கூட அவரை விட்டுவிட்டார். He cried out on the cross, Eli, Eli, lema sabachthani. இயேசு சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். You know, all those lonely times Jesus suffered experience on this earth is because so that you and I will never be alone. Never be alone when we trust Jesus. இந்த பூமியின் வாழ்நாளில் அந்த சிலுவையின் மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த தனிமையை உணர்ந்து கொண்டார், தனிமையை அனுபவித்தார் என்றால், நீங்களும் நானும் எக்காரணம் கொண்டும் அந்த தனிமையை அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக. Today you have the presence of the Holy Spirit inside you. இன்றைக்கு உனக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிலையான பிரசன்னம் இருக்கிறது. He is always there. God is with you. தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? Jesus purchased that at the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை விலைக்கிரயமாக வாங்கினார். Because he was lonely. ஏனென்றால் அவர் தனிமையை சரியாக அனுபவித்தார். You will never be alone. நீங்கள் ஒரு காலம் தனிமையில் இல்லை. God is always with you. தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். What God created in the Garden of Eden, what he meant is his presence always. Jesus restored that to you and me. ஏதேன் தோட்டத்தில்
அவர் சிருஷ்டித்து அவர் எதை எதிர்பார்த்தாரோ அந்த அந்த ஒற்றுமையை, அந்த ஐக்கியத்தை இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட தேவன் பண்ணிக்கொண்டு Hallelujah. ஹalleluya. The indwelling Holy Spirit is a blood purchased gift. நமக்குள்ளே வாசமாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. This restoration of fellowship, friendship, companionship of God with me, Emmanuel, is something that enemy cannot overcome, the situation cannot overcome, the world cannot overcome, the flesh cannot overcome in my life. இந்த தேவனோடு உள்ள இந்த ஐக்கியம், இந்த நட்பு, இந்த உறவை இந்த உலகத்தில் உள்ள எந்த நபரோ பிசாசோ எந்த சூழ்நிலையோ ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. You are never alone. நீங்கள் ஒரு காலம் தனிமையில் You அல்ல. are never alone. நீங்கள் ஒரு காலம் You say தனிமையில் that I am never alone. நான் தனிமையில் அல்ல. I am never alone. நான் ஒரு காலம் God தனிமையில் is always with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Anybody may give up. யார் என்னை கைவிட்டாலும், Anybody may leave. யார் என்னை விட்டு My போய்விட்டாலும் God will never leave me. தேவன் என்னை விட்டு Never விலக மாட்டார். forsake me. என்னை கைவிட மாட்டார். I will never ever feel loneliness in my life ever, even in eternity. நான் என் வாழ்நாள் முழுவதும் நித்தியத்திலும் கூட இனி நான் அந்த அப்படிப்பட்ட தனிமையை உணர மாட்டேன் நிச்சயம். Amen. ஆமென். From start to finish, Jesus walked a lonely path. You turn with me to Isaiah 53:8. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் தனியாகவே அவர் பிரயாணம் பண்ணினார். We are going to read these verses on the screen. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கலாம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Hallelujah. ஹல்லேலூயா. You see, all these are connected. இந்த வசனம் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. I can talk about your sorrows, your grief, your fears, your anxieties, your worries in many verses, in many angles. There are many ways I can teach you. It can be psychological, it can emotional healing, all this stuff. But today Holy Spirit wants to teach only one thing. நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையாகட்டும், வேதனையாகட்டும், வருத்தங்களாகட்டும், பிரிவாகட்டும், துயரமாகட்டும், எல்லா காரியங்களுக்கும் வித்தியாசமான கோணத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியும், உங்களோடு கூட பேச முடியும். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியமெல்லாம் ஒரே காரியம். இப்போ உங்களுக்கு கோல்டு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி கேட்டனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவீங்களா இல்லையா? ராஜுக்கிட்ட ஆரம்பித்தா அவர் ஒரு பட்டியலே வச்சுருக்காரு, சிஸ்டர் வச்சுருக்காங்க வரிசையாக. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, தேன் குடிப்பேங்க, தேன் இல்லை லெமனை போட்டு குடிங்க எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? ஒருத்தர் வராரு, இந்த கோல்டே உனக்கு வராதபடி, நம்ம வரவே வராதபடி உனக்கு ஒரு காரியம் வச்சுருக்கேன்னு சொன்னால் அது அங்கே போவோமா? இந்த 100 பேர் சொல்கிறத கேட்டுட்டு உட்காந்துருப்போமா? ஒரே வைத்தியம். That's what Jesus has done it at the cross. சிலுவையில் அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். Amen. Amen. Yes, when I feel sorrow, I can sing, I can worship, I can pray, I can do a lot of things, I can read Bible. Many things are there. It's all okay. எனக்கு வேதனை வரும்பொழுது நான் பல காரியங்கள் செய்யலாம், பாடலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், அது நல்லதுதான். Yes, that's like என்ன சொல்றீங்க, இந்த கோல்டுக்கு கஷாயம் குடிக்கிற மாதிரி. But Jesus has completely taken it out, so you will never have to grieve anymore, you will never have to have sorrow anymore. You want Jesus at the cross or you want kashayam?
இந்த தற்காலிகமான இந்த மருத்துவ முறை அல்ல இயேசு கிறிஸ்து செய்வது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து நிரந்தரமாய் அதை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் அந்த சுகத்தை விரும்புகிறீர்களா, இல்லை தற்காலிகமான சுகத்தை விரும்புகிறீர்களா? என்ன வேணும்? இயேசு கொடுக்கிற நிவாரணம் நிரந்தர நிவாரணம். அவர் ஏற்கனவே செஞ்சிட்டார். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. The same way he sorted out our sins, he has sorted out your sorrows. You will never have to be sorrowful anymore. நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்கினாரோ அதே முறையில் நம்முடைய வேதனைகளையும் வருத்தங்களையும் கவலைகளையும் ஒரே அடியாக முழுவதுமாக நீக்கிவிட்டார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. Amen.